வணக்கம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து டிவிகே தொண்டர், விஜய் வெறியர். விஜய்க்காக வாக்கு செலுத்தி விட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. இன்னும் ரிசல்ட் ஒரு 10 நாளில் வரப்போகுது. அந்த 10 நாள் இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற டிவிகே தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க எந்த தப்பான முடிவு எடுக்கலாம். நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள தப்பான முடிவு எடுக்க வைக்கக்கூடாது. அவங்க பேசின தற்கொலை பேச்செல்லாம் சுட்டி காட்டி எவ்வளோ முண்டமாக இருந்திருக்காங்க, எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்காங்க, நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசுனீங்களே, உங்கள் தலைவர் இப்படி பேசினாரே அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி அவங்கள தப்பான முடிவுக்கு தள்ளக்கூடாது. தற்குறிகள் சமுதாயத்தில் இருக்கிறது நார்மல் தான். ஏன்னா காலங்காலமாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களை நம்ம வந்து வெறுத்து ஒதுக்கி தப்பான முடிவுக்கு தள்ளி அதில் ஒரு ஆனந்தம் காணக்கூடாது. நம்ம தான் அரவணைச்சி இன்னும் 5 வருஷம் இருக்குது, உங்கள் அண்ணன் இன்னொரு 5-6 படம் நடிப்பார், அதில் பல பாடல்கள் வரும், ஆடலாம், வாழ்க்கை நீங்கள் அப்படியே பயணிக்கலாம், அரசியல் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து, அதேமாரி அவங்க வந்து ஒரு தப்பான முடிவுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து டூருக்கு அமிச்சு, இப்போ ஊரை சுற்றி பாரு, உலகம் எவ்வளோ பெருசு, பரந்த உலகத்தில் தற்கொலையாக வாழறது எவ்வளோ தப்பு, உலகத்தை புரிஞ்சிக்கணுவா அப்படின்னு சொல்லி அமிச்சு மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு தற்கொலையாக திரும்பவா, எங்களுக்கு கண்டென்ட் இல்லை, அப்போ உங்களை யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்கள வாரி அணைச்சி நம்ம தான் உறுதுணையாக இருக்கணும். தற்குறிகளை தவற விடக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளுக்கு அப்புறம் தவறான முடிவுகளை நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. தவறுகளை திருத்தக்கூடிய இடத்தில்